இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். ஓகே, அனைவருக்கும் என்னடா இது? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபீஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னைக்கான கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த 12th எபிசோட் ஆஃப் எதிர்நீச்சல் தொடர்கிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், அதாவது 3 செக்மெண்ட்ஸ் ஆஃப் சீன்ஸ், பட் மூணுமே வேற வேற பெர்ஸ்பெக்ஷனில் இருக்கிற கதை. ஓகேங்களா? அதை இந்த எபிசோட் சூப்பராக நமக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஒரு 21 மினிட்ஸ் எபிசோட் சன் நெக்ஸ்ட் ஆப்பில் பார்க்கும்போது, டிவியில் ஏர் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரண்ட் கிரியேட் பண்ணிச்சு. அதே சமயத்தில் குடும்ப ஒற்றுமையும் இதில் நான் அதிகமாக பார்த்தேன். ஓகேங்களா? நெகட்டிவாக இருக்கிற ரோலுக்கு நெகட்டிவாகவும், குடும்பம்னு வர்றப்ப ரொம்ப பாசிட்டிவாகவும் நான் பார்த்தேன். ஓகேங்களா? ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு எபிசோடாக நான் பார்த்தேன் கைஸ். எந்த அளவுக்குன்னா, தர்ஷன் நைட்டில் அதுவும் வரான், வீட்டுக்கு வரான். ஈஸ்வரி வெளியில் உட்காந்துருக்காங்க. என்னடா பண்ணுற, ஏன்டா வெளியில் போயிட்டு வர அப்படின்னா, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, என்னை விட்டு போயிட்டல்ல அப்படின்னு அவன் சண்டையை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே எல்லாருமே வந்துடுறாங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா மொத்தமாக குரூப்பாக வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு வேடிக்கை பார்த்து, அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸை அவங்கவுங்க கோவத்தில் ஏதாவது பேசுவாங்க இல்லைங்களா? அதுமாரி ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஈஸ்வரிக்கும் தர்ஷனுக்கும் ஒரு கோல்டு வார் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? என்னை விட்டு தான் போயிட்டல்ல, என்னை பற்றி ஏன் நீ கவலைப்படுற, நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன செய்கிறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னே எல்லா விஷயத்தையும் புட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி நீ பிடெக் ஃபைனல் இயர் படிக்கிற, நீ ஒரு 13 அரியர் கிளியர் பண்ணி வச்சிருக்க, அந்த 13 அரியர் வச்சிருக்கிற, அதை கிளியர் பண்ணாதான் உனக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியும், டிகிரியை பாஸ் பண்ண முடியும். நீ பாதி நேரம் அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு காலேஜை கட்டடிக்கிற, அப்படின்னு காலேஜில் பெருசாக அட்டென்டிவாக இருக்கிறது இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி, ஓ இவ்வளவும் தெரிஞ்சிருக்கா, சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் மாதிரி லெத்தாலஜியாகவே பண்ணுறான். ஓகேவா? ஏன்னா அவன் பக்கம் சரியான காரணமும் இருக்குது, நியாயமும் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, புரியாமல் பண்ணுறான், மெச்சூர் இல்லாமல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவனை டவுன் பண்ணுறாங்க. அது எப்படி ஒரு ஆண் மகனை அந்த மாதிரி தான் டவுன் பண்ணி தன்னை நல்லவங்களாக காமிச்சிக்கிறதுக்காண்டி ஒருத்தனுடைய அறியாமையை சரியாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த தாய் பாசத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஒரு ஆணுடைய மனசை மொத்தமாக நொறுக்கக்கூடிய ஒரு பாலினம் எது அப்படின்னா அது பெண் தான். அது விலங்குகள்ல இருந்தாலும் சரி, பூச்சிகள்ல இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, எத்தனை உயிரினங்கள்ல இருந்தாலும் சரி. ஏன் நமக்கு டெங்கு கூட வர்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் மஸ்கிட்டோவால் தான். ஓகேங்களா? அது மாதிரி தான் இப்போ மனுஷங்க வாழ்க்கையிலே அது இருக்குது. அதுலேயும் தர்ஷன் அவ்வளோ இதாக அவனுடைய பாயிண்ட்லேருந்து பண்ணுறப்ப அது கொஞ்சம் இது பண்ணுறப்ப செமஸ்டர் ஃபீஸு 48,000 ரூபா வாங்குறான். யார்கிட்ட வாங்குறான் அப்படின்னா கதிர்கிட்ட. கதிர் ரொம்ப பாசிட்டிவான ரோலாக கொஞ்சம் மாறிட்டு வருது. என்னென்னா, யார் கையிலையும் காசு இல்லை தான், ஆனால் உனக்குன்னு ஒன்று வந்தால் இந்த சித்தப்பா இது கன்னத்தில் செருப்படி வாங்கினாலும் உனக்காக நான் செய்வேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அண்ணன் மேலே பாசம் வச்சுருக்கான், அதனால அண்ணன் மகன் மேலேயும் பாசம் வச்சுருப்பான். ஸோ அந்த ஒரு பாசத்தின் பிணைப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, கதிர் நம்ம நந்தினி கிட்ட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாப்புல. அப்போ கூட அவன் யார் சித்தப்பாவை நம்புகிறான், பட் அம்மாவை நம்பலை. ஏன்னா அம்மாகிட்ட அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். நீ என்னை விட்டு போயிட்ட, நீ இந்த குடும்பத்தை விட்டும் போயிட்ட, இப்போ திடீர்னு எதுக்காக வந்திருக்க, உன் தேவைக்கு ஏதோ ஒன்று இருக்குங்கிறதுனால தான் நீ வந்திருக்க அப்படிங்கிறான். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா எபிசோடில் பார்க்கும்போது ஈஸ்வரி என்ட்ரு ஆகும்போது ஃபஸ்ட்டு அந்த வாக்குவாதத்தை முடிச்சுட்டு தர்ஷன்கிட்ட நேரடியாக தர்ஷன்கிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கணும். ஆனால் அது மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த 4 மருமகள் குரூப்போட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அத்தையை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தர்ஷனை பார்க்குறது அப்படிங்கிறது இட்ஸ் டூ அன்ஃபேர். ஓகே ஃபைன், சரி. இந்த மாதிரி அவன் போயிட்டுருக்கிறப்ப, இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கிறப்ப அவன் இந்த மாதிரி வெளி சாப்பாடு வாங்கி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வர்றப்ப, 4 மருமகள் இருக்கிற இடத்துல நீ என்னடா வெளியில் போய் சாப்பிட்ற அப்படின்னா, அவன் எப்பயுமே வெளியில தான் சாப்பிட்றான் அப்படின்ட்டு. ஏன்னா மாற்றான் தாய், புரியுமா? சித்தினாலே பெத்த புள்ள மாதிரி பாசம் காட்ட மாட்டாங்க. அதுவும் ஆம்பளை புள்ள மேலே சித்திகள் பாசம் காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். இப்போ
2 4 மருமகளும் ஒற்றுமையா இருக்கிற வீடு தான். அங்க அதனால அந்த 4 மருமகளும் 4 அங்க அவங்கவங்களும் ஆ அவங்கவங்களோட குழந்தைகள்லாம் வந்து ஒற்றுமையா இருக்கும். அதுலேருந்து அவங்க எந்த ஒரு அந்த ஒரு பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க. ஆனா, ஆண் மகனா அவன் பொறந்திருக்கான் தர்ஷன. அவன ஏன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அலட்சியப்படுத்தி வச்சிருக்காங்க அப்டிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பெண்கள் டீம் சார்பா எனக்கு தெரியல. அது ரொம்ப டவுட்ஃபுல்லாவும் இருக்கு. அதுவும் கூட்டு குடும்பத்தில ஒரு ஆண் ஒதுக்கப்படுறானா அப்டின்னா, ஆண்கள் மீது மொத்தமா 0வா வந்து ஒரு ஒப்பீனியன வந்து கிரியேட் பண்ற மாரி எனக்கு தோணுது. மேபி தர்ஷன வச்சு ஒரு பாசிட்டிவான ஒரு வியூவ வந்து குடுக்கணும். ஏன்னா, குணசேகரன், ஞானம், கதிர் 3 பேரும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, சக்தி அப்படி எதுவும் பண்ணலைல்ல. சோ தட் சக்திய நல்லவனா காமிக்க தெரிஞ்ச உங்களுக்கு, தர்ஷனையும் நல்லவனா மாத்துறதுக்கான ஒரு எபிசோட நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் அத வந்து அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு இவ்ளோ கருத்து இருக்கா? 2வது செக்மெண்ட்டுக்கு வரேன். சாருபாலாவ மீட் பண்றாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல்முறையீடு பண்றதா அதாவது குணசேகரன் சைட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஜாமீன் வாங்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதே சமயத்தில பெர்சனல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பெர்சனலான விஷயங்கள். அதுவும் அருணும், ஆதிரையும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போற அருண்னா நான் இல்லங்க. எதிர்நீச்சல்ல அருண்னு ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகேங்களா? அந்த கல்யாணத்த பத்தி ரேணுகா டிஸ்கஸ் பண்றாங்க. நந்தினிய வந்து வெகுவா பாராட்டுறாங்க. அந்த மாரி வுமன் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு நான் வந்து உன்ன பாராட்டணும்னு தோணுச்சு. அதான் உன்னோட மசாலா பாக்கெட்லாம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ரொம்ப அருமையா இருக்கு. குடும்பத்தில எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. ஆதிரை செல்விக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிற மாரியா இருக்கட்டும். ஆதிரை செல்வி வந்து இந்த வாட்டி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவா. அவங்க வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அதனால ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணிடுவா. அருண் வந்து அப்ராட்லேருந்து வெளில வந்துருவான். இந்தியாவுக்கு வந்துருவான். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு நாங்க வந்து மேரேஜ் அப்டேட் குடுத்துருவோம் அப்படிங்கிற மாரி சாருபாலா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கம்மிங் பேக் டூ குணசேகரன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தி ஒரு ஹீட்டட் டிஸ்கஷன் ஓகேங்களா? ரொம்ப முன்புறமா செயல்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க உறுதியா இருக்கணும். 200% நாங்க உறுதியா இருக்கிறோம்னு எல்லாருமே சொல்றாங்க. பட் ஈஸ்வரியோட பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் யோசிக்கிற மாரி. காரணம் என்னன்னா, தர்ஷினியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறாங்க. தர்ஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன் யோசிக்காம வுட்டாங்க? அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. இந்த எபிசோட ராங்கா போற மாரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு. மீன்வைல் தர்ஷினி வந்து ஊட்டிக்கு போயிட்டாங்க. அது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அவங்களுடைய அந்த அவங்க இருக்கிற அதாவது ஜீவானந்தம் இருக்கிற இடம். ஊட்டியோ, கொடைக்கானலோ ஒரு எபிசோட்ல ஒரு வீடியோல கொடைக்கானல்ங்கிறேன், ஒரு வீடியோல ஊட்டிங்கிறேன். எனக்கு வந்து நான் இன்னொரு வாட்டி எபிசோட்ஸ ரீகேப் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் அவங்க வந்து அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு போறாங்க. கார் எடுத்து கோச்சுக்கிட்டு வீட்ட விட்டு வெளில போனாங்கல்ல. மீன்வைல் அங்கேயே போயிட்டாங்க. ஓகேங்களா? அங்க போயிட்டு வெண்பாவோட ஜாலியா அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஜாலியா அவங்க இது பண்றாங்க. ஓகேங்களா? அந்த செக்மெண்ட்ட நான் நடுவுல விட்டுட்டேன். அண்ட் வந்து ஓகே. சாருபாலாவோட பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு, அப்படியே முடிச்சுட்டு கட் பண்ணி பார்த்தா, அடுத்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர்றப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நந்தினிக்கு ஒரு ஒரு நந்தினியோடைய வில்லன் யாரு? நந்தினிக்கு எகெயின்ஸ்ட்டா வரப்போற புரோட்டகனிஸ்ட் யாரு? அப்படிங்கிறத ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல். ஓகேங்களா? நந்தினி தான் இந்த இடத்துல புரோட்டகனிஸ்ட்டா மாறுறாங்க. அவங்களுக்கு எதிரா மதன்குமார் அப்படின்னு சொல்லிட்டு கைமணம் அப்படிங்கிற மசாலாவோடைய ஓனர். 22 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அந்த பிராண்ட வச்சு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சர்க்காரே நடத்திட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். ஏன்னா, ஆன்டர்பிரினர்ஷிப்ல இருக்கிற ஒரு விஷயம். மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சில பிராண்ட்லாம் ஒண்ணு இருக்கும். அதுமாரி அந்த ஃபிக்ஷன் ஸ்டோரியில எதிர்நீச்சல் சீரியல்ல கைமணம் அப்படிங்கிற மசாலா தான் நம்பர் 1ல இருக்கு. ஸோ தட் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனிய வந்து நீங்க நீங்க வச்சிருக்கிற மசாலா பாக்கெட்டு, கம்பெனி இருக்குல்ல ரூ. 5 மசாலா, அது வந்து எங்கள்ட்ட வித்துருங்க. நாங்க அது பார்க்கிங் பண்ணிக்கிறோம். நாங்க அது பிசினஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப ஜனனி இண்டிகேட் பண்றாங்க, "அக்கா நீங்க இப்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கீங்க. இதே மெயின்டெயின் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்படியே இந்த எபிசோட கட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? நந்தினிய வந்து மசாலா பாக்கெட் குடுத்துட்டு, அதுக்கு அடுத்து ஒருத்தன் வந்து பிராண்டே இல்லாத மசாலா பாக்கெட்லுக்கு இவ்ளோ மவுசா? அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணான்ல. அவன் அவங்களுடைய ஓனரான மதன் குமார வீட்டுக்கு வர வச்சிருக்காப்ல. வீட்டுக்கு வர வச்சு இந்த மாரி டிஸ்கஸ் பண்றப்ப, குடும்பமே ஃபர்ஸ்ட்டு சந்தோஷப்படுது. பட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவன் இந்த மாரி கொஞ்சம் சுத்தி வளைச்சு, உன்னோட கம்பெனி எனக்கு வித்துரு அப்படின்னு கேட்கும் பொழுது, கதிரோட முகமும் மாறுனத நான் கவனிச்சேன். ஓகேங்களா? ஏன்னா, வித்து தொலையேன்டி அப்படின்னு அவன் வந்து ஆத்திரப்பட்டு பேசாம, அந்த மாரிலாம் பேசுவான்ல, அது மாரி இல்லாம இந்த வாட்டி மனைவிக்கு சப்போர்ட் பண்ற மாரியான ஒரு
ஒரு விஷயம் நடக்குது. ஓகேங்களா? நான் இவ்வளோ லென்த்தா இந்த எபிசோட பத்தி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் இந்த வாட்டி கொஞ்சம் டீட்டெயிலிங்கா இருந்துச்சு. ஓகேங்களா? முன்னாடி இருந்தது எல்லாமே மேலோட்டமா கவர் பண்ற மாரி இருந்துச்சு. பட் இந்த எபிசோட், லாஸ்ட் எபிசோடு ரேணுகா எபிசோட்லயே மொத்தமா முடிஞ்சிடுச்சு. அது ஆனா இப்ப இந்த இந்த எபிசோட்ல, இந்த 12த் எபிசோட்ல ஒரு செக்மெண்ட்டும் நச்சுன்னு மனசுல பதியிற மாரி அவ்வளோ டீட்டெயிலிங்கா இருந்துச்சு. அடுத்த செக்மெண்ட்ல ஆதி குணசேகரன் வந்து அவருடைய மூவ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து நந்தினியோடைய மூவ் ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கும். இது இருக்கிறது தான் என்கரேஜிங்கான எபிசோடா மாறும். ஆ ஓகே. கன்டென்ட் முடிஞ்சிருச்சு. ஆ இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் என்னுடைய சோசியல் மீடியா ஐடிஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, Facebook இருக்கு, Instagram பேஜ் இருக்கு. எல்லாமே இது பண்ணுங்க. இந்த எதிர்நீச்சல் சீரிஸ நான் என்னோட Facebook பேஜ்ல நான் அப்லோட் பண்றேன். வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார். அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் பேக் ஆன் ஆஃபிஷியல். நன்றி. வணக்கம்.